ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 3 நாளா வீடியோஸ் போடல. வீடியோ போடாததுக்கு காரணமும் இந்த ஒரு வீடியோல நான் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஐடி வெரிஃபிகேஷன். அதாவது பாத்தீங்கன்னா ஆட்சன்ஸ்ல $10 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஐடி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்று பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேன் கார்டு யூஸ் பண்றாங்க. அதாவது பேன் கார்டை அப்லோட் பண்றாங்க. அப்படி அப்லோட் பண்றப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஆன்லைன்ல பேன் கார்டா எடுக்கும்போது சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒன்று இல்லாம இருக்குது. அப்படி இல்லாம இருக்கிறதால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த சிக்னேச்சர் இல்லாத ஆட்சன்ஸ்ல ஐடி ப்ரூஃபுக்காக அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் அதுல சிக்னேச்சர் ஆப்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க சிக்னேச்சர் அதுல போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேன் கார்டு பேன் கார்டு வாங்கும்போது அதில் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்து தான் இருக்காங்க. பட் நம்ம அதில் சைன் போட முடியாத ஒரு சூழ்நிலை அது ஆன்லைனில் எடுக்கும்போது. மற்றபடி நீங்கள் டைரெக்டாகவே இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்தீங்கன்னா $10 ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது அதை விட ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். நீங்கள் சைன் போட்டாப்லேயே அது அப்ளை பண்ணி நீங்கள் பேன் கார்டாகவே வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் சாய்ஸ். நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஆன்லைன்ல ஈஸியா எடுத்துட்டேன். பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. அதனால பாத்தீங்கன்னா இந்த தப்பை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே பண்றது அந்த பேன் கார்டு மாதிரி எடுக்கிறத விட நீங்க ஆஃப்லைன்ல ஈஸியா அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு பேன் கார்டாவே அந்த பிளாஸ்டிக் கார்டாவே உங்களுக்கு தந்துருவாங்க. அப்படி தந்ததுக்கு அப்புறம் அதையே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது அப்லோட் பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்துருங்க கூகுள் ஆட்சன்ஸினுடைய ஐடி வெரிஃபிகேஷனுக்கு. மற்றபடி இந்த சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒண்ணுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமே இந்த ப்ராசஸை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஐடி கொடுக்கணும் அப்படிங்கறத கன்ஃபார்மா உங்களுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு, அது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அதுல மெயினான விஷயம் போட்டோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் ஒரே மாதிரி இருக்கணும். இது மட்டும் தான். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோலாம் டீட்டெயிலா சொல்லலாம். இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது பாத்தீங்கன்னா பேன் கார்டை கூகுள் ஆட்சன்ஸ்ல ஐடி வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்கும்போது சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது டாக்குமெண்ட்ல நாட் வேலிட், சிக்னேச்சர் நாட் வேலிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது காட்டிடுவாங்க. இந்த மாதிரி தான் வரும். மற்றபடி நீங்க டிஸ்அப்ரூவ் ஆச்சு, அதாவது பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டிக்கு உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த விதமான மெயிலும் வராது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ்ல நீங்களே ஓபன் பண்ணி உள்ள போய் மறுபடியும் அப்லோடுங்கிற அந்த வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா பண்ண வெரிஃபை பண்ண ஆப்ஷன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது, அது அப்ரூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு மெயில வந்துடும். அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொன்னா அதுலயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ப்ரீவியஸ் வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் பிகாஸ் இந்த காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிடுவாங்க. அதனால கண்டிப்பா பேர் ஒரே மாதிரி இருக்கட்டும், போட்டோ கரெக்டா இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்றதை விட்டுருங்க. பேன் கார்டு கொடுக்கும்போது கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் வச்சு கொடுக்கணும். நீங்க அப்ளை பண்ணியே மேக்ஸிமம் வாங்க பாருங்க. அந்த மாதிரி வாங்குறது ரொம்பவே பெஸ்டான ஒரு சாய்ஸ் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிட்டேன். இனிமே கன்சிஸ்டன்சியா வீடியோஸ் அப்லோட் பண்ண பாக்குறேன். கண்டிப்பா இந்த பிரச்சனை, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஐடி வெரிஃபிகேஷன் நம்ம சேனல்ல ஒரு சின்ன பிரச்சனையா இருக்குது. அது இன்னும் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் அது அப்ரூவ் கிடைக்கிறதையும் ஒரு வீடியோவா நான் போடுறேன். கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஐடி வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே ஃபெயில் ஆன உடனே நிறைய பேர் மனசு உடைஞ்சிருவாங்க. அதனால மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பத்தி போடலான்னு உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.